வேலம்மாள் மெமோரியல் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி. இந்த கட்டிடத்திற்கு உள்தான் இங்கு கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் எதிர்காலம் ஒளிந்திருக்கிறது. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை என்கிறது குறள். அழிவில்லாத மிகச்சிறந்த செல்வம் கல்வி. கல்வியை தவிர மற்ற பொருள்கள் அனைத்தும், அதாவது நிலம், பொன், பொருள் ஆகியவை சிறந்த செல்வங்கள் அல்ல. ஏனென்றால் இவை அனைத்தும் நிலையற்றவை. ஆனால் கல்வி நிலையானது, அழிவற்றது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த கல்வியை வேலம்மாள் நினைவு மெட்ரிக் பள்ளி கடந்த 36 ஆண்டுகளாக திறம்பட போதித்து மாணவர்களின் சிந்தனை மற்றும் அறிவாற்றல் வளர்ச்சியடைய அவர்களின் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதை கருத்தில் கொண்டே நமது பள்ளி பணியாற்றி வருகிறது. நமது பள்ளி மாணவ மாணவியருக்கு கல்வியோடு யோக பயிற்சி, கராத்தே, நடன பயிற்சி, சிறப்பு விளையாட்டு பயிற்சிகள், அறிவுத்திறனை நேர்த்தியாகவும் கணக்கு பாடத்தில் திறமையை வளர்த்து கொள்ள பிரத்யேக அபாக்கஸ் பயிற்சி, பொது அறிவை வளர்த்து கொள்ள தனி வகுப்பு, ஆங்கிலத்தில் சரளமாக பேச ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. கல்வி கட்டணத்தை தவிர மேற்குறிப்பிட்ட அனைத்து பயிற்சியும் இலவசமாகவே வழங்கப்படுகிறது. மாணவர்களின் கவனிப்பு திறனை அதிகரிக்க எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை ஸ்மார்ட் கிளாஸ் எனும் டிஜிட்டல் வகுப்பு முறைகளை செயல்படுத்தி வருகிறோம். எல்கேஜி மற்றும் யூகேஜி குழந்தைகளின் புரிந்து கொள்ளும் திறனை அதிகரிக்க லேப் வசதியையும் செய்து கொடுத்திருக்கிறோம். எல்கேஜி முதல் 2ஆம் வகுப்பு வரை ப்ரொஜெக்டர் மூலமாகவும், 3ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இன்டராக்டிவ் போர்டு எனும் அதிநவீன டிஜிட்டல் சாதனத்தின் மூலமாக பாடங்கள் நடத்தப்படுவதால் மாணவர்கள் தங்கள் பாடத்தை எளிதாக புரிந்து கொண்டு அதிக மதிப்பெண்கள் எடுத்து சாதனை புரிகிறார்கள். சென்ற 2024-2025 கல்வியாண்டில் எங்கள் மாணவ செல்வங்கள் எடுத்த மதிப்பெண்களை பாருங்கள். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கிருத்திகா ஏ என்ற மாணவி 500க்கு 483 மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்தை பிடித்தார். அது மட்டுமல்லாமல் சோஷியல் சயின்ஸ் என்ற பாடத்திட்டத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றார். பிரீத்தி எஸ் என்ற மாணவி 482 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தை பிடித்தார். சயின்ஸ் பாடத்திட்டத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றார். 1ஆம் இடத்தை பெற்றவருக்கும் 2ஆம் இடத்தை பெற்றவருக்கும் கிட்டத்தட்ட ஒரே 1 மதிப்பெண்கள் மட்டுமே வித்தியாசம். 3ஆம் இடத்தை பிடித்த சரவணப்பிரியா எம் 473 மதிப்பெண்களை பெற்றார். அதே 3ஆம் இடத்தை ஸ்வாதிகா எம் என்ற மாணவியும் 473 மதிப்பெண்கள் பெற்று பிடித்தார். யாஷிகா பி என்ற மாணவி 466 மதிப்பெண்கள் பெற்றார். ஹேமாஸ்ரீ வி என்ற மாணவி 446 மதிப்பெண்கள் பெற்றார். கரிஷ்மா எம் என்ற மாணவியும் 446 மதிப்பெண்கள் பெற்றார்.
வெற்றி செல்வன் டி என்ற மாணவர் 445 மதிப்பெண்கள் பெற்றார். ஆக கிட்டத்தட்ட 8 மாணவர்கள் 90லிருந்து 97% வரை மதிப்பெண்களை பெற்று சாதனை புரிந்திருக்கிறார்கள். இதே போன்று சென்ற கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியரும் சாதித்து காட்டியுள்ளார்கள். ஜெயஸ்ரீ ஆர் என்ற மாணவி 567 மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்தை பிடித்தார். அது மட்டுமல்லாமல் அவர் எக்கனாமிக்ஸ் மற்றும் காமர்ஸ் ஆகிய இரு பாடங்களிலும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை பண்ணினார். ரேவதி எஸ் என்ற மாணவி 565 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்தை பிடித்ததோடு அல்லாமல் அக்கவுண்டன்சி பாடத்திட்டத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றார். ஹரிபிரசாத் சிஎம் என்ற மாணவர் 561 மதிப்பெண்களை பெற்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்திட்டத்திலும் 100 மதிப்பெண்களை பெற்று 3ஆம் இடத்தை பிடித்தார். மகாலட்சுமி எஸ் என்ற மாணவியும் 561 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தை பிடித்தார். இதே போன்று கடந்த ஆண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்திட்டத்தில் மட்டும் 3 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்துள்ளார்கள். சோமேஷ் டி என்ற மாணவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்திட்டத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதித்தார். சந்திரன் எஸ் என்ற மாணவரும் 100க்கு 100 மதிப்பெண்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்திட்டத்தில் எடுத்து சாதித்திருக்கிறார். அதே போல முகேஷ் விஜய் ஆர் என்ற மாணவரும் 100க்கு 100 மதிப்பெண்கள் கம்ப்யூட்டர் பாடத்திட்டத்தில் பெற்று சாதனை புரிந்திருக்கிறார். கல்வியே உயர்வு தரும் என்ற தாரக மந்திரத்தை உயிர் மூச்சாக கொண்டு எந்த பின்னணியும் இல்லாத சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை போதித்து உயர் படிப்பிற்காக அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற சிறப்பு வாய்ந்த கல்வி நிறுவனங்களுக்கு அனுப்பி வைத்து தனது கல்வி பணியை திறம்பட ஆற்றி வருகிறது நமது வேலம்மாள் நினைவு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. நாங்கள் கல்வி போதிக்கும் முறையை இந்த காணொளி வாயிலாக சிறிது நேரம் காணுங்கள். Yellow.
Dahlia? Belongs to phylum? What is the taxonomic position? Phylum? Under class? The order? Aphodelia? And the genus Dahlia? Position of hers with days hanging behind her in the front of her face. Okay? And next stanza is, says he, the mystery I have found. Says he, the mystery I have found. So he just found mystery means a solution or a puzzle. So he was keeping for keep on thinking for a so many days. வயல் உழவு தொழிலோட ஒப்பிட்டு கூடுறாங்க. சரியா? இப்போ விவசாயம் பண்ண போறேன்னா அந்த விவசாயம் பண்ண என்னெல்லாம் தேவை? We are going to see cubic identities. Okay? Yes. Plus 3ab square plus b cube. And a minus b the whole cube is equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube. And okay, what is the meaning of reuse? That is the first method, that is reuse. Next, recycle means what? All denominators are same number. For example, 2/7, 5/7, 1/7, 3/7. Here all denominators are same. This is called. Like I am going to this chapter, I will give her one situation. Okay, everyone to like your uncle. So uncle brought one sweet box. The sweet box name is Son Papadi. Everyone to see that. Okay, the Son Papadi shape is square. This kind of shapes will be which is small volume. So go on to last question, which is after that. And then product is here sum of the term plus minus b plus b cancel. 3a is equal to 27. Therefore a is equal to 27. 3 is equal to 9. Yes. Now product of the, So therefore I take it out of the equation. So therefore, what are the remaining parts are there? 1 by r minus a the whole square minus 1 by r plus a the whole square until the unit the cap is there. Okay? So துன்பு உள்ளது எனில் அன்றோ சுகம் உள்ளது அது அன்றி பின்பு உள்ளது இடை மண்ணும் பிரிவு உள்ளது என உன்னேல் முன்பு உள்ள ஒரு நாள்வோம் முடிவு உள்ளது என உண்ணா அன்பு உள்ள இனினா ஐவர்கள் உலரானம். அதாவது துன்பம் என்பது ஒருத்தனுக்கு இருந்தா இன்பம் என்பது let us see the history of Indian banks. This is one of the important one. The first bank of Indian Bank of Hindustan 1170 under British rule. What rule? British rule. Under controlling by the British rule. It is a control and dominant by presidency. There are 3 presidency plans. Bay of Bengal made a subject of the passive voice. So the object of the active voice in the object is called in the passive voice is the subject. So the active voice in the subject, it is the passive voice in the object. So when we are changing the active passive voice, before we can add the மாணவ மாணவியர் தங்கள் மனதை உற்சாகமாகவும் உடலை வலிமையாகவும் வைத்துக்கொள்ள நாங்கள் கொடுக்கும் பயிற்சியை காணுங்கள். Yes.
Small tendencies to speak. மட்டுமல்லாமல் வருடா வருடம் பல சுற்றுலா மையங்களுக்கு மாணவ மாணவிகளை அழைத்துச் செல்வதால் அவர்கள் உற்சாகமடைந்து படிப்பில் நல்ல கவனம் செலுத்துகிறார்கள். Too far away, the planet is too cold, and the water would be ice. Earth's nearest neighbor, Venus, is the right distance from the Sun, which traps heat. Its average temperature is almost 900 degrees Fahrenheit, much too hot for water in any form. நமது பெற்றோர்கள் தங்களது அனுபவத்தையும் கருத்தையும் பகிர்கிறார்கள். கேட்போமா? பையன் வந்து எல்கேஜி படிக்கும்போது நான் சொல்லியிருந்தேன் என்னோட செகண்ட் கிட்டையும் நான் இங்கே தான் சேர்த்துவேன்னு சொல்லிட்டு ஐ ப்ராமிஸ்ட் ஐ டன் தட். இப்போ என் செகண்ட் கிட்டும் இங்கே தான் இருக்காங்க பிகாஸ் ஆஃப் தட் ஸ்கூல் டிசிப்ளின் அண்ட் எவ்ரி திங். இப்போ சேஃப்டியில் ஆகட்டும், என்னோடய பொண்ணுக்கு வந்து வரைக்கும் நான் கையை பிடிச்சி எழுதுனதே கிடையாது. மைட் பி அவனோட ஸ்டூடியோஸாக இருக்கலாம், இருந்தாலும் ஐ நெவர் புட் எஃபர்ட் ஃபார் தட் பிகாஸ் இங்கேயே எல்லா ஃபோட்டோ முடிச்சிடுறாங்க. ஸோ வீட்டில் வந்த உடனே அவளுக்கு ஃபஸ்ட் வந்து ஹோம்ஒர்க் செய்யணும், படிச்சிடணும், அவ்வளோதான். இவ்வளோ ஸ்டூடியோஸாக இருக்கிறதுனால என் பையன் வந்து ஆல்ரெடி ஒரு 100% இருந்தான், இப்போ அது 150 ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் ஆல் த எஃபோர்ட் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் ஆல் த கிரெடிட்ஸ் டு தி ஸ்கூல். பசங்க அவ்வளோ டிசிப்ளினாக இருக்காங்க. அதே மாதிரி எல்கேஜியில் அவங்க டைரி அவங்களே எழுதிட்டு வராங்க. அந்தளவுக்கு இங்கே வந்து சூப்பராக எல்லாமே சொல்லித்தராங்க. எல்லாமே பசங்க இங்கே எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, எப்படி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு டெய்லி வந்து எங்களுக்கு வீடியோ மூலிமா எங்களுக்கு குரூப்பில் சொல்கிறாங்க. ஸோ அதனால் பசங்க எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்கன்றது எங்களுக்கு வந்து அது தெரியுது. அந்த பேர பசங்க வந்து இங்கே தான் படிக்கிறாங்க. போன வருஷம் படித்தாங்க எல்கேஜி, இந்த வருஷம் கொஞ்சம் படிக்கிறேன். எங்கள் பேத்தி வந்து எல்கேஜி இது வரைக்கும் கைப்பிடிச்சி எழுதுனதே கிடையாது, அவங்கள தான் எழுதுவாங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து எல்கேஜிலேருந்தே சொல்கிறது அந்த இங்கிலீஷ் நாலேஜ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த கராத்தே, சிலம்பம் எல்லாமே நல்லா சொல்லித்தராங்க. அதேமாரி லாஃபிங் காம்படிஷன்லாம் எந்த ஸ்கூலுமே லாஃபிங் காம்படிஷன்லாம் வச்சதெல்லாம் அந்த ஸ்கூலில் எல்லாமே வைக்கிறாங்க. எல்லாமே அவ்வளோ சூப்பர்
பாப்பா தம்பிலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயே தான் பேசுகிறாங்க, தமிழே பேச மாட்டேன்றாங்க. நம்மளுக்கும் சொல்லித்தராங்க இங்கிலீஷ் வந்து பேசுறதுக்கு. அந்த அளவுக்கு இந்த ஸ்கூலில் இங்கிலீஷ் பற்றி பேசுறதுக்கு நல்லா சொல்லித்தராங்க. கோச்சிங் சூப்பராக இருக்குது, டீச்சிங் நல்லா இருக்குது, டீச்சர்ஸுமே எல்லோரும் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எதனா கேட்டாலும் நல்லா சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. இந்த ஸ்கூலில் படிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீக்லி வந்து டிஆர்டி டெஸ்ட் போகுது, எக்ஸாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மந்த்லி வந்து ஓரல் டெஸ்ட் நடக்குது, நல்லா பண்ணுறாங்க. எல்கேஜிலேருந்தே இங்கே தான் படிக்கிறான். போன வருஷம் 10th 483 மார்க் எடுத்து ஃபஸ்ட்டு வந்திருக்கா. மற்ற 2 பிள்ளைங்களும் இங்கே தான் படிக்கிறாங்க, அவங்களும் நல்லா படிக்கிறாங்க. நல்லா ஃபஸ்ட்டு வர என் பையனும் நல்லா படிக்கிறான், இன்னொரு பொண்ணும் நல்லா படிக்கிறான். ஃபஸ்ட்டு என் பொண்ணை மட்டும் சேர்த்துருந்தேங்க. நல்லா படிக்கிறத பொறுத்து பார்த்துட்டு தான் என் பையனை இங்கே சேர்த்துருக்கேன். நல்ல கோச்சிங் இருக்குது. ஃபஸ்ட்டு தமிழில் மட்டும்தான் பேசுனாங்க, இப்போ ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சொல்கிறேன், எங்களுக்காகவே மிஸ் லீவ் போடாமல் வராங்க, நான் உங்களுக்காகவே படித்து நல்ல பேர் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு என் பொண்ணு சொல்கிறா. நான் ஆட்டோ டிரைவர் தான். ஆனால் என் பையனை என்ன படிக்கணும்னு கேட்டால் அவனே சொல்லுவான் நான் கலெக்டர் ஆகணுன்னு. அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சார்கிட்ட வந்தேன் நான் என்ன கேட்டார், வெரி குட், கண்டிப்பாக அவன் முயற்சின்னு அவர் சொன்னார். இது எல்லாமே கிளாஸ் ஒர்க்கு இந்த வயசுலேயே அவன் என் நேம், என் ஒய்ஃப் நேம், அவன் நேம் எல்லாமே எழுதுவான். அவன் எங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்தான். ஸோ எல்லாமே குட். நம்ம ஸ்கூலில் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போர்ட்ஸு, டான்ஸ் இது போல் எல்லா இதுவும் இருக்குது. இதுவே நம்ம வெளியே போனால் அது தனியாக அமௌண்ட் கட்டி நம்ம இது பண்ணோம். ஆனால் நம்ம ஸ்கூலில் வந்து குறைஞ்ச ஃபீஸில் நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க. இன்னொன்று சொல்ல வேண்டியதுன்னா, என் பையன் இது வரைக்கும் அவன் லீவு போடாமல் ஸ்கூலுக்கு வந்திருக்கான். இதோட 2வது வருஷம் அட்டெண்டன்ஸ் ப்ரைஸ் வாங்குறது. அவனுக்கு உடம்பு முடியாமல் ரொம்ப இருந்தான், கண் வலி வந்து ரொம்ப முடியாமல் இருந்தான். ஆனாலும் அவன் லீவு போடாமல் நான் ஸ்கூலுக்கு போகிறேன், எங்கள் மீனாட்சி மிஸ்ஸு கண்ணில் ட்ராப்ஸ் விடுவாங்க, உடம்பு முடியலனாலும் எங்கள் மிஸ்ஸு பார்த்துப்பாங்க. நாங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு பார்த்துக்கிறோமோ அதே அளவுக்கு ஸ்கூல்லேயும் மிஸ்ஸு நல்லா பார்த்துக்கிறாங்க. என் பையனோட பேர் ரித்விக், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், ஃபிசிக்ஸ் செக்ஷன். இவர் இப்போ தான் ஜாயின் பண்ண போகிறார் இந்த அகாடமிக் இயரில். மிஸ்ஸும் நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா கோச்சிங் வச்சு நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. 2 பேருமே நல்லா படிக்கிறாங்க. இந்த ஸ்கூலில் சேர்த்ததுலேருந்து நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்க, நல்லா ஸ்போக்கன் நல்லா பேசுகிறாங்க. எல்கேஜி தான் படிக்கிறான். ஸ்கூலில் ஜாயின் பண்ணி 2 மந்த்ஸ்லேயே நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாமே பேசுகிறான். 2 பேருமே நல்லா போட்டு படிக்கிறாங்க. நான் இங்கே தான் படித்தேன், எங்கள் அண்ணன் எல்லாரும் படித்தாங்க. என் பசங்களையும் இங்கே தான் சேர்த்துருக்கோம், கோச்சிங் நல்லாயிருக்கும். இப்போ எங்கள் அண்ணன் பசங்களையும் இங்கே தான் சேர்த்துருக்கோம். என் பையன் சூப்பராக இங்கே இங்கிலீஷில் பேசுவான். 2 பேருமே நியூஸ் பேப்பர், தமிழும் சரி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரும் சரி 2 பேருமே நல்லா ஸ்பெல் பண்ணி படிக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸில் ஸ்போர்ட்ஸில் இருக்கான் என் பையன், வாலிபால், அவனும் நல்லா ப்ளே பண்ணுவான். எங்கள் பாப்பா டான்ஸ் கிளாஸ் இருக்கா, பரதநாட்டிய கிளாஸு, அவனும் நல்லா டான்ஸ் ஆடுவான். ஓகே, தேங்க்யூ. அவங்க வந்து ரொம்ப சூப்பராக படிக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக ஸ்கூலுக்கு வராங்க. எதனாலன்னு பார்த்தா டெய்லியுமே டான்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது, படிப்பும் அது பாட்டுட்டு போயிட்டே இருக்குது. டெய்லி டிஆர்டி டெஸ்ட்டு நம்ம படிக்க வைக்கலனாலும் டெய்லி ஸ்கூல்லே படிக்க வச்சு அனுப்பிடுறாங்க டிஆர்டிக்கு. அது அழகாக வந்து டெய்லி டெஸ்ட் எழுதுகிறாங்க. அபாகஸ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது ஈஸியாக மேக்ஸ் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவங்களே ஈஸியாக போடுறாங்க. சிங்கிங் கிளாஸ் போகிறாங்க. சிங்கிங் கிளாஸ் போய்ட்டு டெய்லி வீட்டில் வந்து சிங்கிங் வேறு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. யோகாவும் இருக்குது. அதனால் வந்து பசங்க ரொம்ப ஹாப்பியாக வராங்க. ஃபஸ்ட் ரேங்க்குக்கும் வந்து என்கரேஜ் பண்ணி சார் வந்து ப்ரைஸ்லாம் நிறைய கொடுக்குறாரு, ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய ப்ரைஸ் கொடுக்குறாரு. அதனாலே எல்லா பசங்களும் வாலண்டியராக வந்து ஸ்போர்ட்ஸில், ஸ்போக்கனில் எல்லாத்துக்குமே ப்ரைஸ் இருக்குது. ஒவ்வொரு இயரோட எண்ட்லேயும் வந்து எல்லாத்துக்கும் ப்ரைஸ் தராரு. ஸ்பீச் பேசினா அதுக்கும் ப்ரைஸ். எல்லாத்துக்குமே ஸ்டேஜில் வந்து ரொம்ப பெருமைப்படுத்தி அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் போட்டு அந்தளவுக்கு பெருமையாக பண்ணுறாரு. அது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த ஸ்கூலில் தான் 2 பசங்க படிக்கிறாங்க. பெரியவங்க வந்து 7th படிக்கிறா, சின்னவன் வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. 2 பேருமே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க. 2 பேருமே நல்லா படிக்கிறாங்க. இன்னும் சந்தோஷமாக இருக்குது. டெஸ்ட்டு டிஆர்டி டெஸ்ட்டு இது வாரத்தில் வச்சிடுறாங்க. அதனால் வீட்டில் வந்து படிக்கிற வேலையே இல்லை. பசங்க நம்ம கொஞ்சம் வேலையாக இருந்தால் கூட பசங்களே நல்லா படித்து டெஸ்ட்டில் நல்லா இது பண்ணுறாங்க. எக்ஸாம்லேயும் நல்லா மார்க் எடுக்கிறாங்க. இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் எல்லா பசங்களும் நல்லா சூப்பராக கொண்டு வராங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. அதனால் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. நமது ஆசிரிய பெருமக்கள் தாங்கள் பணிபுரியும் கல்வி நிறுவனத்தை பற்றி கூறுகிறார்கள். சற்று கேளுங்களேன். Good evening to all. I am Rajeshwari. I am the class teacher of 7A and I am handling Maths and Science in our school Velamal Memorial. Our school is known for its best coaching, well-trained, experienced, dedicated teachers and strong academic performance. Every year our school 10th and 12th standard students score outstanding marks and we proudly achieve 100% results. Thank you. I am Radhika. I am one of the spoken English teacher of our school. We make English easy and practical. We focus more on speaking than theory and we encourage the students to speak in English without any fearful. And literally I am very proud to say that even kindergarten students are
very happy to come to school and they are enjoying the play area and coming to school also. They feel happy. I am Kalaivani, class teacher of 3rd standard. At Velamal Memorial, education goes beyond books. We offer spoken English, karate, yoga, singing, Bharadam and abacus training, helping every child discovers their talents. From our LKG students onwards, in our students, trying to speak in English. Thank you. We are giving special attention for each and every child. We are taking care of the slow learners and conducting special classes for them and focusing on reading and writing. And moreover, we are conducting the classes, taking the lessons through smart board classes to learn easily and watch carefully what the teachers are teaching for them. So this kind of teaching is very useful for the students to learn more and more. Thank you very much. I am Maharaja. I am handling English for classes 9th to 12th standard. Our school gives equal importance to studies as well as extracurricular activities. Our school produce centum results in 10th standard and 12th standard in public examinations. Our students scored centum in physics, chemistry, maths in subjects such as economics, commerce, accounts, computer application and computer science. Our children were well disciplined. Our teachers are well qualified and experienced. Teachers are taking more interest to give the frequent tests to help the students get more marks in public examinations. Lessons are taught clearly and effectively by our teachers. நண்பர்களே, நாம் பெற்றோர்களிடம் கருத்து கேட்டோம், ஆசிரியர்களிடமும் கருத்து கேட்டோம், பிள்ளைகளின் கருத்தையும் கேட்க வேண்டும் அல்லவா? உள்ளபடியே கருத்துக்களை கேட்க ஆரம்பித்தால் பள்ளியில் உள்ள அத்தனை பிள்ளைகளும் வந்து விடுவார்கள். நேரமின்மை காரணத்தினாலே ஒரு சில 2-3 குழந்தைகளிடம் மட்டும் கருத்துக்களை கேட்போமா? I'm Alivasri from 9th standard. Few years ago, our school has started spoken English classes to develop our communication skills. In the beginning, it is very difficult to speak in English, but nowadays all students are speaking English very fluently. Our school has included many extracurricular activities like yoga, karate, classical dance, abacus, etc. The teachers are so kind. They teach us as many times as we ask. From last year onwards, our school has provided smart boards for all classes. Using that smart boards, we are learning very easily. I am so proud to study in this school. Hi, I am V. Sudarshan from 7th standard B section. In our school, we lead one spoken English classes. It helps me to learn more things in English. I confidently talk with my friends and family. Now I am speaking English. That also I learned from the spoken English classes. As well, I thank our school for providing more extracurricular activities. Thank you. Hi, I am Rutika from 7th standard. I am very proud to say I am studying Velamal Memorial. I am joining this school in 5th standard. Before I joined, I didn't know to speak English. Now I can say confidently I can speak English very well because of spoken classes, and I participated in sports and won many prizes. Thank you. மதிப்பிற்குரிய பெற்றோர்களே, நமது பள்ளி 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து 100% தேர்ச்சியை கொடுத்து வருவது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். நமது 100% தேர்ச்சியை பாராட்டி தமிழக அரசு கடந்த ஆண்டில் நமக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தது. அதற்காக தமிழக அரசிற்கும் முதல்வர் அவர்களுக்கும் கல்வி அமைச்சர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மகத்தான சாதனைக்கு எங்களது ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் பெற்றோர்களாகிய நீங்களும் காரணம். ஆகவே இந்த சிறப்பு வாய்ந்த தருணத்தில் உங்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.